அதாவது பங்குச்சந்தை எதுக்காக? இப்போ உங்ககிட்ட வந்து உங்க கையில கொஞ்சம் பணம் இருக்கு. நீங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு நீங்க தனியா பண்ண முடியாது. யாராவது பார்ட்னர் மூலமா பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சரியான பார்ட்னர் அமையல அப்படின்னா, அந்த பணத்த வச்சுட்டு என்ன பண்ணலாம்? பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணலாம். டாடா மோட்டார்ஸ் பை பண்ணலாம். ரிலையன்ஸ், எஸ்பிஐ, கனரா பேங்க் இந்த மாரி கம்பெனி ஷேர்ஸ் நீங்க பை பண்ணலாம். ஸோ நீங்க வந்து கம்பெனி ஷேர்ஸ் பை பண்ணும்போது, அந்த கம்பெனியில நீங்க ஒரு பங்குதாரர் ஆயிடுறீங்க. அந்த கம்பெனி வளர வளர உங்களுடைய பணமும் வளர்ந்துட்டே இருக்கும். அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து வருஷம் வருஷம் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தனியா நம்மளால தொழில் பண்ண முடியல, நல்ல பார்ட்னர் அமையல, ஆனா என்கிட்ட கையில பணம் இருக்கு, நான் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இடம் தான் வந்து பங்குச்சந்தை. அதை விட்டுட்டு நான் ஆப்ஷன்ஸ்ல போய் பெட் கட்டுறேன், இன்னைக்கு இந்த மாசம் வந்து நிப்டி ஏறும் நிப்டி இறங்கும் அப்படின்னு பெட் கட்டினா அது வந்து சூதாட்டக்காரன் தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணிருங்க முழுக்க முழுக்க. ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 1500 பெரிய அளவில் அமௌண்ட் வேணும்னு தேவையில்லை. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா கூட உங்களுக்கு வந்து 10 லட்சம் 15 லட்சம் தேவைப்படும். ஆனால் வந்து பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு 1500 இருந்தால் கூட போதும். உங்ககிட்ட எவ்வளோ பணம் எப்போ வருதோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஒரு 1500 இருக்குன்னா இந்த கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 128 இருக்கு. ஒரு தாராளமாக ஒரு 12 ஷேர் பை பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரூ. 90 100 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்னைக்கு 130 இருக்கு. இது 150க்கு போகலாம், இல்லை திரும்ப 100க்கு வரலாம். இப்போ நீங்கள் 130 பை பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப ரூ. 100 வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பை பண்ணுங்க. திரும்ப 130க்கு வருது அப்படின்னா அங்கே ரூ. 100 பை பண்ண செல் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்துங்க. பங்குச்சந்தை வந்து எப்போவுமே நட்டம் தராது. அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டில் கம்பெனி ஷேர்ஸை மட்டும் பை பண்ணால், நல்ல கம்பெனி ஷேர்ஸ் செலக்ட் பண்ணி பை பண்ணால் பங்குச்சந்தையில் எப்போவுமே நட்டம் வராது.